இந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லின் தாக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரசூலை பற்றி கொஞ்சம் நாம் பார்த்தாக வேண்டும். ரசூலுடைய மகாம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இஹ்திராம் என்ன, ரசூலுடைய இக்ராம் என்ன, ரசூலுல்லாஹ்வினுடைய பைகாம் என்ன, ரசூலுல்லாஹ்வினுடைய புரோகிராம் என்ன, ரசூலுல்லாஹ்வினுடைய நிசாம் அமைப்பு என்ன, இந்த ஆறையும் ஒரு மனிதன் தெரிகிற பொழுது அண்ணல் பெருமானாரினுடைய போதனை, அதனுடைய தாக்கம், அதனுடைய சக்தியை அவன் புரிய முடியும். இந்த அடிப்படையில் பெருமானாரை நாம் பார்க்க போகிறோம். மதீனா நகரத்திலே வாழ்ந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்களுடைய மரியாதையும் அவர்களுடைய கண்ணியமும் அவர்களுடைய சொல்லாடலும் அவர்களுடைய நடைமுறையும் எப்படி இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பக்கம் பக்கமாக வடித்து காட்டுகிறார்கள். முதலாவதாக அண்ணல் பெருமானாரினுடைய மகாம், பெருமானாரின் அந்தஸ்து. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பெருமானாரை பற்றி, குர்ஆன் என்ன சொல்கிறது, ஜிப்ராயில் என்ன சொல்கிறார்கள், சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள், வரலாறுகளை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான் வரஃபஅனா லக ذிக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்திக் கொண்டே இருப்போம் என்கிறான் அல்லாஹ். வரஃபஅனா லக ذிக்ரக், அல்லாஹ் உயர்த்தினானா இல்லையா? என்றைக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டதோ அதற்கு பிறகு அல்லாஹ் வாங்கியுடைய சட்டத்தை கடமையாக்கினான். உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் காலமும் நேரமும் மாறி மாறி வருவதால் 24 மணி நேரமும் ஒலிக்கப்படுகிற ஒரே சப்தம் உலகத்திலே பூமியிலே வாங்கி நோசைதான். ஒரு வினாடி விடாமல், ஒரு நிமிடம் விடாமல் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ் வாங்கோசையை எழுப்ப வைத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருப்பெயர் சொல்லப்படுகிற, திருப்பெயர் உதிக்கப்படுகிற, திருப்பெயர் போற்றப்படுகிற அமைப்பாகவே இந்த உலகத்தின் அமைப்பை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். வரஃபஅனா லக ذிக்ரக். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிற பெயர் எந்த பெயர் என்றால் முஹம்மத் என்ற பெயர்தான் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், செய்தும் காட்டுகிறான். வரஃபஅனா லக ذிக்ரக். குர்ஆன் இடத்திலே கேட்டு பாருங்களேன், அந்த முஹம்மதை பற்றி குர்ஆனை நீ என்ன நினைக்கிறாய்? குர்ஆன் நிறைய பேசும். ஏனென்றால் நடமாடும் குர்ஆன் தானே நபிகள் நாயகம். குர்ஆனுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது பெருமானார். அந்த குர்ஆன் சொல்லுகிறது தில்க ருசுல் ஃபல்லல்னா பாலக்கும் அலபா, நபிமார்களில் சிலரை விட உயர்வாக்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாயகமே உங்களை ரொம்ப உயர்வாக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் பேசுகிறது, பெருமானாரை குறித்து பேசுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வேதம் கொண்டு வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டு பாருங்கள், நீங்கள் முஹம்மதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஜிப்ராயில் என்று ஜிப்ராயில் இடத்திலே கேட்டால் முஹம்மதின் துவக்கம் தான் என் முடிவு என்கிறார்கள். மேராஜுக்கு போகும்போது சிதறத்துல் முன்தஹாவுக்கு மேல ஒரு அடி ஜிப்ராயில் எடுத்து வைக்க முடியாது. அங்கிருந்து அல்லாஹ்வை காண பெருமானார் புறப்படுகிறார்கள். அது ஒரு பெரும் பயணம். ஜிப்ராயில் சொல்லுவார்கள் என் முடிவுதான் அண்ணலின் துவக்கம். அப்ப அண்ணல் பெருமானாரினுடைய ஆட்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு நாள் பெருமானார் கேட்டாங்களா, ஜிப்ராயில் உன் வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. ஜிப்ராயில் உன் வயசு எத்தனை? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, எனக்கு வயசெல்லாம் தெரியாது, 72,000 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றும், 72,000 வருஷத்துக்கு ஒரு தடவை. அத நான் 72,000 தடவை பார்த்திருக்கேன்னாங்களாம். 72,000 வருடத்திற்கு ஒரு முறை தோன்றுகிற நட்சத்திரத்தை நான் 72,000 முறை பார்த்தேன் என்று சொல்ல பெருமானார் சொன்னாங்களா, அந்த நட்சத்திரமே நான் தான் என்றார்கள். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஜிப்ராயிலின் மதிப்பீடு அல்லாமா சாதி சொல்லுவார்கள். ரசூலின் மகாம் என்ன தெரியுமா? மதீனாவினுடைய தெருவில் ஓடுகிற நாயின் காலடி தூசி இருக்கிறதே, அதற்கு நான் ஈடாக முடியாது என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத அடி வைத்த அந்த மதீனாவின் புகழை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாமா ஷீராஜி பெருமானாரை பற்றி சொல்லுகிறார்கள். அல்லாமா ஷீராஜி யா சாஹிபல் கமால்
எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரே, யா சய்யிதல் ஜமால், அழகின் தலைவனே, மின் வஜ்ஹிக்கல் முனீர் லக்கத் நவ்வரல் கமர், உங்கள் முகத்திலிருந்துதான் சூரியனே பிரகாசிக்கிறது என்கிறார் அல்லாமா ஷிராஸி. மின் வஜ்ஹிக்கல் முனீர் லக்கத் நவ்வரல் கமர், உங்களின் முகத்திலிருந்துதான் சந்திரனுக்கும் பிரகாசம் கிடைக்கிறது என்கிறார். அன்புக்குரியவர்களை, பெருமானாரை பற்றி பேசுகிற பேச்சு. 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேட்டி கேட்கிறார்கள், நாயகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. 10 வருஷம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு சொன்னதை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய முதலாளிகள் 10 வருஷம் ஒரு கடையில வேலை செய்யறோம், முதலாளியை பற்றி சொல்லுங்களே. அந்த பெருச்சாலி வாயனா அப்படின்னு ஆரம்பிப்பான். அவன் முதலாளிக்கு வச்சிருக்கிற பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு. அந்த முதலாளியை பத்தி 10 வருஷம் கடையில இருந்துட்டு என் முதலாளியை போன்று யாரும் இருந்ததில்லை, அவருடைய நடத்தை, அவருடைய குணம், அவருடைய செயல்பாடு தனித்தனியா பிரித்து சொல்லி இருக்கிறோமா? ஆனால் 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், என் முதலாளி முஹம்மது நபியை சொல்லட்டுமா? அஜ்வதுன் நாஸ். இந்த இஸ்மு தஃதீல் அரபியில சொல்லுவாங்க, அதுக்கு மேல வர்ணிக்க முடியாது. மக்களிலேயே அதிக கொடையாளியாக என் கண்மணியை பார்க்கிறேன். அஷ்ஷாஉன்னா, மக்களிலேயே அதிக வீரனாக என் கண்மணியை பார்க்கிறேன். ஆலமுன்னா, மக்களிலேயே அதிக மன்னிப்பாளனாக என் கண்மணியை நான் பார்க்கிறேன். மக்களிலேயே அஸ்பருன்னா, அதிக பொறுமையாளியாக என் கண்மணியை நான் பார்க்கிறேன். மக்களிலேயே மிக அறிந்தவராக என் கண்மணியை நான் பார்க்கிறேன். மக்களிலேயே ரொம்ப அஃபாமாக விளக்கசாலியாக என் கண்மணியை நான் பார்க்கிறேன். வரிசையாக அடுக்குகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிற ஒரு காதிம், பெருமானாரை குறித்து உண்டான மக்காம். அப்ப நாயகம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்களுடைய சொல்லுக்கு இருக்கிற மரியாதை தெரியும். அன்னை ஆயிஷா சித்திகாவிடத்துல போய் கேளுங்கள் பெருமானாரை பற்றி. நம்ம பற்றி நம்ம மனைவிட்ட போய் கேளுங்க, ஏங்க உங்க கணவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? பாலு கிணத்துல தள்ளிட்டானுங்க. என்னை மாயவரத்துல கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க, அங்க கேட்டாங்க. இது 80 வயசுல இந்த கிழவி சொல்லிட்டு இருக்கோம். கடைசியில் இந்த கிழவன்ட்ட மாட்டி நான் படாத பாடுபடுகிறேன். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன அழகாக பேசுகிறார்கள். ஹுலுகுஹு அல் குர்ஆன், அண்ணலின் குணம் முழுக்க குர்ஆன் என்றார்கள். அண்ணலின் குணம் குர்ஆன். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு மதிப்பீடு உண்டா? குர்ஆனை மதிப்பு போட முடியுமா? குர்ஆனுக்குள்ள இதான் இருக்குது, இது இல்ல என்று மதிப்பிட முடியாத குணத்தை கொண்ட குர்ஆனை போல குணத்தை கொண்டவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழகாக சொல்லுகிறார்களே. ஹஸ்ஸான் இப்னு சாபித்திடத்திலே கேட்டு பாருங்கள். 60 ஆண்டுகள் பெருமானாரை புகழ்ந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்லுகிறார்கள், அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி. நாயகமே, அரபுகள் எவ்வளவு அழகா இருப்பாங்க. இயற்கையிலேயே உலகத்திலேயே அழகு படைத்தவர்கள் அரபுகள். அந்த அரபுகளில் ஹஸ்ஸான் பேரழகு மிக்கவர். ஹஸ்ஸானே பெரிய அழகு. அந்த ஹஸ்ஸான் சொல்றாரு, அஹ்ஸன மின்க லம் தர கற்ற ஐனி, உங்களை போன்ற அழகான ஒரு பேருருவத்தை இதுவரை இந்த கண் கண்டதில்லை நாயகமே. வ அஹ்ஸன மின்க லம் தலிதின் நிசா, நாயகமே, உங்களை போன்ற ஒரு பிள்ளையை இதுவரை எந்த தாயும் பெற்றதில்லை நாயகமே. ஆமீனா பெற்ற அந்த பிள்ளையை போன்ற உலகத்திலே எந்த தாயாவது பெற்றதுண்டா? அந்த குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி கை, எந்த குறையுமே இல்லாமல் பிறந்தவர்கள் நீங்கள். அந்த குலிக்த கமா தஷா, எல்லோரும் இறைவனின் நாட்டப்படி பிறப்பார்கள். உங்களுக்கு என்ன நாட்டமோ அந்தப்படி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப நாயகத்தினுடைய மக்காம் எவ்வளவு? இது பெருமானாரின் மக்காம். நாயகத்தினுடைய இஹ்திராம், பெருமானாருக்கு அல்லாஹ் வைத்திருந்த கண்ணியம், இஹ்திராம் எவ்வளவு? அல்லாஹ் வைத்திருந்த கண்ணியம், மனிதர்கள் சஹாபாக்கள் வைத்திருந்த கண்ணியம், இந்த உலகம் வைத்திருக்கிற கண்ணியம்,
உலகத்திலே எந்த தலைவனுக்காவது இப்படி ஒரு கண்ணியத்தை இந்த உலகம் கொடுத்திருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். 24 மணி நேரமும் இறந்து 1400 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் சலாம் சொல்லுகிற ஒரு கூட்டம் மனிதர்கள் மட்டுமல்ல, மலக்குகளின் சஞ்சாரம். ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மலக்குகள் இறங்குகிறார்கள், பெருமானாரின் மீது சலாம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடையாது. நாமாவது திரும்ப போய் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லலாம். ஆனால் மலக்குகளில் ஒரு முறைதான் அந்த வாய்ப்பு. அதற்காக அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுகிறார்கள். ஹதீசுகள் வருகிறதே, சஹீஹான ஹதீசுகள். பெருமானாரினுடைய இஹ்திராம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற கண்ணியம் என்ன? ஒரு நாளைக்கு 70,000 மலக்குகள். யோசித்து பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எங்கேயாவது ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீசுகள் வரும். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தௌராத் வேதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. பெருமானாரிடத்தில் சென்றார்கள். நாயகமே, நான் தௌராத்தை கற்றுக்கொள்ளவா? தௌராத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாயகத்திலே போய் திரும்ப தௌராத் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமே மாறி போகிறது. என்ன உமரே, குர்ஆனில் இல்லாத தௌராத்தில் வந்து விட்டதா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது இருந்தால், தௌராத்துக்கு சொந்தக்கார மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது இருந்தால், அவர் இஷ்டப்படி நடக்க முடியாது. அவர் என்னைத்தான் பின்பற்றுவார், என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றால் அண்ணல் பெருமானாரினுடைய இஹ்திராம் எவ்வளவு! ஹஃப்ஸா நாயகி கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து பேசுவாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த யூசுஃபே இருந்தாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணல் பெருமானாரினுடைய இஹ்திராம். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. தௌராத்தை மனனம் செய்தவர்கள் 4 பேர் தான், மொத்தமே 4 பேர். இந்த தௌராத்தை மனனம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்த மேதை ஒருவன், ஒரு பெரிய பண்டிட், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஷாமிலே வாழ்கிறார். ஷாமிலே வாழ்ந்த அவர், பெருமானார் மட்டும் அவருக்கு பிடிக்காது. சனிக்கிழமை வேதங்களை படிக்கிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு. சனிக்கிழமை குளித்துவிட்டு தௌராத்தை திறந்து பார்க்கிறார். அஹ்மது என்று 4 இடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. 4 இடத்துல அஹ்மதுன்னு வருது. ஃபகதஅஹா ஃபஹர்ரகஹா. அந்த 4 இடத்தை வெட்டினாரு, எரிச்சு விட்டார். ஏன்னா முகமதுங்கிற பேர் அவருக்கு பிடிக்காது, அஹ்மதுங்கிற பேர் பிடிக்காது. வெட்டினார், எரித்தார். அடுத்த வாரம் திறந்து பார்த்தா 8 இடத்துல அஹ்மதுன்னு பொறிக்கப்பட்டு, 4 வெட்டினாரு, அல்லாஹ் 8 ஒட்டுனா. ஃபகதஅஹா ஃபஹர்ரகஹா. அந்த 8யுமே வெட்டினார், எரித்து விடுகிறார். அடுத்த வாரம் சனிக்கிழமை தான். பொதுவாகவே அந்த வேதக்காரர்கள், ஒரு வேதக்காரர் ஈசவிகள் ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை புரட்டுவாங்க, இவங்க சனிக்கிழமை புரட்டுவாங்க. இடையில விரும்புற. ஆனால் குர்ஆன் அப்படி அல்ல, தினமும் புரட்டப்பட வேண்டிய வேதம். அடுத்த சனிக்கிழமை புரட்டி பார்த்தா 16 இடத்திலே அஹ்மது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஃபகதஅஹா ஃபஹர்ரகஹா. அந்த 16ஐயும் வெட்டினார், எரித்தார். 4வது வாரம் திறந்து பார்த்தா 32 இடத்துல அஹ்மது என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. கோபம் எல்லாம் அன்பாக மாறுகிறது. வெட்ட இறை வேதத்தில் ஒரு பெயர் ஒட்டப்படுகிறது என்றால், ஒரு பெயர் ஒட்டப்படுகிறது என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு புனிதர் தான், அவரை பார்க்க வேண்டும் என்று புறப்படுகிறார். இந்த கோபம் எல்லாம் அன்பாக மாறுகிறது. வேகமாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறார். மதீனாவின் எல்லையை கடந்து விட்டார். ஒரு அழகான பேருருவம் குதிரையிலே பயணித்து செல்கிறார்கள். வேகமாக சென்றார். இன்னி உஹிப்புக்க யா ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்புக்க யா முஹம்மதே, உங்களை நான் பிரியப்படுகிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கரத்தை நீட்டுகிறார். ஆனால் அந்த கரம் தன்னுடைய கரத்தை எடுக்கிறது. இவர் வேகமாக சென்று கரத்தை நீட்ட அந்த பேருருவம், அழகின் பெட்டகம் தன் கரத்தை எடுக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், மா நபி முஹம்மத், நான் முஹம்மது இல்ல, ஆனா சல்மான் ஃபாரிசி என்றார்கள். ஆனா சல்மான் ஃபாரிசி. அவர் கேட்டார், ஐன முஹம்மத், அந்த முகம்மது எங்கே, அந்த முகம்மது எங்கே, அந்த முகம்மது எங்கே? துடிக்கிறார். தண்ணீரில் இருந்து தரையில் விழுந்த மீனை போல தவிக்கிறார், துடிக்கிறார். ஆனால் அவர் வந்தது பெருமானார் வஃபாத்தாகி 3 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறார். அண்ணல் பெருமானார் வஃபாத்தாகி 3 நாளைக்கு பிறகு வந்தவர்.
பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் உண்மையிலே மௌத்தா போய்டுவார். அதனால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவியிலே சென்று கேளுங்கள், காட்டுவார்கள் என்று சொல்ல மஸ்ஜிதுன் நபவிக்கு செல்கிறார். கூட்டம் சபைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஐன முஹம்மத் ஐன முஹம்மத் ஐன முஹம்மத் துடிக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். எந்த முஹம்மத் நீங்கள் தேடி வந்தீர்களோ அந்த முஹம்மது வஃபாத்தாகி 3 நாட்கள் ஆகிறது. 3 நாட்கள் ஆகிறது. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துடிக்கிறார். அந்த முஹம்மது பயன்படுத்திய ஏதாவது துணிகள் இருக்கிறதா, ஆடைகள் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆடைகள் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஆடையை கொடுக்க முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார், முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார், முத்துகிறார், நெஞ்சிலே ஒத்துகிறார். அவர் எங்கே அடங்கி இருக்கிறார் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடக்க ஸ்தலம் காட்டப்படுகிறது. அந்த இடத்திற்கு சென்றார். இன்னி உஹிப்புக யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களை பார்க்க வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் ஷாமிலிருந்து வந்து விட்டேன். லா உஃபாரிகுக அபதா, இனி ஒரு காலமும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அதே இடத்திலே உயிரை நீத்தாரே அன்புக்குரியவர்களே, அதே இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டார்களே. இப்படி இறை காதலர்கள் சங்கமிக்கிற இடம் அந்த இடம். அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. இஹ்திராமே முஸ்தபா, இக்ராம் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த சங்கை. எல்லோரும் காமில், பெருமானார் முக்கம்மல். எல்லோரும் தான் பூர்த்தியா இருப்பாங்க, அடுத்தவர்களையும் காமிலாக்கி வைக்கிற, பூர்த்தியாக்கி வைக்கிற ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு வழங்கி இருந்தான். குர்ஆன் ஹதீஸ் ஆயிரம் சான்றுகளை சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை இறக்கினான், உதவி செய்தான். ஆனால் பெருமானாரினுடைய உம்மத்துக்கே மலக்கை கொடுக்க வைத்தார்கள் பெருமானார். லைலத்துல் கத்ர்ல நம்மள்ட்ட முசாபா செய்ய போறாங்க மலக்குகள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நாயகத்திற்கு மட்டுமல்ல, மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்த மலக்குகளினுடைய சக்தியை தான் மட்டும் பயன்படுத்தினார்கள். ஆனால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்குகளின் சக்தியை தன் உம்மத்துக்கும் பயன்படுத்துகிறார்கள். அப்ப உம்மத்துக்கும் இக்ராம் சங்கையை சேர்க்கிறார்கள். எத்தனை வரலாறுகள். ஹசீனுல் மலாயிகா ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா, உஹது போர்க்களம், உக்கிரமமான போர்க்களம், உஹது போர்க்களம். போர் அறிவிப்பு வருகிறது. குளிப்பு கடமையான சஹாபி ஹல்லலா குளிப்பதற்கு கூட நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. அப்ப நாயகத்துக்கு எவ்வளவு கட்டுப்பட்டார் என்பதற்கு இதை விட பெரிய சான்று இருக்க முடியுமா? குளிப்புக்கு கூட நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. புறப்படுகிறார் போர்க்களத்திற்கு, ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதை குளிக்க வைப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் வைத்த இடத்திலிருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகிறது. தண்ணீர் சொட்டு சொட்டாக குளிப்பாட்டுவதற்கு முன்பதாக தண்ணீர் விழுகிறது. பெருமானார் சொன்னார்கள், இவர் கஸீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்படுகிறார். நமக்கு மனுஷனே கிடைக்கிறதுல பொம்பளை ஜனாசா விளைஞ்சுனா குளிப்பாட்டுறதுக்கு தேடுன்னு தேடுறான். ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு யாராவது கிளப்பாங்களா? அன்புக்குரியவர்களே, மனிதன் கிடைக்காத காலத்தில் மலக்குகள் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்களே, இந்த சக்தியை யார் கொடுத்தது? யோசிக்க வேண்டாமா? பெருமானார் சொன்னார்கள், கஸீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்படக்கூடியவர். ஸைத் இப்னு ஹாரிஸா தலீக்குல் மலாயிகா. பெருமானாரிடத்திலே வருகிறார்கள், நாயகமே ஷாம் நாட்டிலே நிறைய பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் ஆள் அனுப்ப வேண்டும் என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸாவை அனுப்பி வைக்கிறார்கள். இவரை அழைத்துச் செல்லுங்கள், உங்கள் கௌமுகளுக்கு அழகாக அல் குர்ஆனை கொடுப்பார் என்று அழைத்துச் செல்ல, ஷாமுக்கு அழைத்துச் சென்று தனி அறையில் அந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை பூட்டிவிட்டு நிராயுதபாணியாக இருக்கிற ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு முன்னால் வாளை எடுத்து கொலை செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறான் இந்த கயவன். வாளை எடுத்து ஸைத் இப்னு ஹாரிஸாவின் தோளுக்கு கொண்டு செல்லுகிற பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா அழைத்தது யா ரஹ்மானனா. உலகத்தில் எங்க இருந்து கேட்டாலும் அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அழைத்தார்கள், யா ரஹ்மானனா, என்னுடைய ரஹ்மானே என்று அழைக்கிற பொழுது
அந்த வீட்டுக்குள்ள இருந்து தனி அறையில பூட்டப்பட்ட அறையில சத்தம் வந்துச்சான், வைஹக்லா தத்துல், நாசமா போனவனே கொலைகளை செஞ்ச என்று ஒரு சவுண்ட் வருகிறது. அங்க எங்கே திரும்பி பார்க்கிறாரு, யாரையும் காணவில்லை. மீண்டும் வாளை எடுத்து ஓங்க, வைஹக்லா தத்துல்ஹு, நாசமா போயிடுவ, கொலைகளை செஞ்சிராத என்று சத்தம் வருகிறது. ஏதோ மனப்பிரமை, தனி அறையிலே 2 பேர் மட்டும் இருக்கிறோம். 3வது முறை கொன்று விட வேண்டியதுதான் என்று வாளை எடுத்து ஓங்க, எவன் வாளை எடுத்து ஓங்கினானோ அவன் தலை கீழே விழுகிறது. பின்னால் பார்த்தால் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். மன்னன்ட ஸைத் இப்னு ஹாரிஸா கேக்குறாங்க, தனி அறையில் நாங்கள் இருவர் மட்டும் இருக்கிற அறையில் இன்னொருவர் வந்திருக்கிறீரே, நீ யார் என்று கேட்கிற பொழுது அன ஜிப்ராயில் என்றார்கள். நான் தான் ஜிப்ராயில். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்த சஹாபாக்கள் 4 பேர்கள். அதில் ஒன்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் முதல் முறை அழைக்கிற பொழுது நான் அரிசியில் இருந்தேன், 2வது முறை அழைக்கிற பொழுது முதல் வானத்திற்கு வந்து விட்டேன், 3வது முறை அழைக்கிற பொழுது தலையை எடுத்து விட்டேன் என்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், அந்த தலீக்குல் மலாயிகா, நீ மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர், விடுதலை செய்யப்பட்டவர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த ஆற்றல் உலகத்தில் யாருக்கு உண்டு? ஒரு சஹாபிக்கு மலக்கு உதவி செய்கிற அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை சேர்த்தவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதீருல் மலாயிகா, மலக்குகளால் மறைக்கப்பட்டவர். யாரவர்? ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஆசிம் ஒரு பெண்மணி நேர்ச்சி செய்திருந்தாள், ஆம்பளை அல்ல. ஆசிமின் மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்துவேன். யார் ஆசிமின் மண்டை ஓட்டை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தர்க்க சன்மானம் வழங்கப்படும், 100 ஒட்டகைகள் வழங்கப்படும், அதற்கான வெகுமதிகள் வழங்கப்படும் என்று ஏராளமான அறிவிப்புகள். ராயில் தக்வான் புகாரியிலே பதிவான வரலாறு இது. 10 பேர் கொண்ட குழுவை அழைத்துச் சென்று பெருமானார் இடத்தில் கேட்டு அழைத்துச் செல்கிறார்கள் குர்ஆன் கற்றுக் கொடுப்பதற்காக. 10 பேரை 100 பேர் சேர்ந்து சுத்திட்டான். 100 பேர் சேர்ந்து சுத்துகிறார்கள், அம்பெறுகிறார்கள். ஆசிம் ரலியல்லாஹு மலைக்கு மேலே ஏறுகிறார்கள். ஆசிம் ரலியல்லாஹ்வின் நெஞ்சிலே அம்பு பாய்கிறது, ஆசிமின் முதுகிலே அம்பு பாய்கிறது. அதே இடத்திலே ஆசிம் ஷஹீதாகிறார்கள். ஷஹீதாவதற்கு முன்னால் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்புல் ஆலமீனே, என் செய்தியை பெருமானாருக்கு சேர்த்து விடு, என் செய்தியை, எங்கள் செய்தியை பெருமானாருக்கு ரப்பே நீ சேர்த்து விடு. இரண்டாவதாக என்னுடைய தலையை அந்த பெண்ணுக்கு, குஃபாரான பெண்ணுக்கு நீ கிடைக்க செய்து விடாதே என்று 2 துஆவை செய்துவிட்டு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், ஆசிமை கொல்லப்பட்டு விட்டது என்று தெரிந்த உடனே ஊருக்கே மது இலவசமாக கொடுத்தாளாம். ஆசிம் இறந்து விட்டார், ஆசிமின் மண்டை ஓட்டை எடுத்து நான் மது அருந்துவதற்கு முன்னால், மதீனத்து வாசிகளே உங்களுக்கு முதலிலே மதுவை தருகிறேன், யூதர்களே வாருங்கள், யூதர்களே வாருங்கள், உங்களுக்கு மது கொடுக்கிறேன். கடைசியில தலையை எடுத்து வருவதற்காக எதிரிகள் செல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகாரியிலே பதிவான வரலாறு, தேனீக்களை கொண்டு விரட்டினான் அவர்களை. தலையை எடுக்க போனான், தேனீக்கள் விரட்டுகிறது, யாரும் போய் தொட முடியவில்லை. சரி, சில நாட்களுக்கு பிறகு தேனீக்கள் செல்லட்டும், மண்டை ஓடுதானே, கரியெல்லாம் போகட்டும், ஓடுதானே, கண்டிப்பாக கிடக்கும், எடுத்துக்கொள்ளலாம் என்று வர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுத்தான், வெள்ளப்பெருக்கை கொடுத்தான். அந்த உடல் எங்கே போனது என்றே தெரியாமல் அல்லாஹ் மறைத்தான். அதனால் பெருமானார் அவர்களுக்கு வைத்த பெயர் சதீருல் மலாயிகா, மலக்குகளால் மறைக்கப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த தகுதியை பெருமானார் தானே வாங்கி கொடுக்கிறார்கள். மலக்குகள் வந்து உதவி செய்கிற அளவிற்கு உள்ள தகுதி. ஆமிர் இப்னு ஃபுஹைரா உஹது போர்க்களத்தில் இறந்து போனார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைராவினுடைய ஜடலம் தேடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதோ பார் மேலே சென்று கொண்டிருக்கிறது என்றார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைராவினுடைய ஜடலம் மேலே போயிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ரஃபீஉல் மலாயிகா, மலக்குகளால் உயர்த்தப்படக்கூடியவர். எவ்வளவு அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார்கள். அருமை நாயகத்தினுடைய அருமை மருமகனார் அலியுன் கரமல்லாஹு வஜஹ் நஸீருல் மலாயிகா, மலக்குகளால் உதவி செய்யப்பட்டவர்.
ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே உண்ணுவதற்கு உணவில்லை, கடுமையான பசி, கடுமையான பஞ்சம். வேறு வழி இல்லாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு சட்ட துணியை கொடுத்து இத மார்க்கெட்ல வித்துட்டு யாராவது வாங்கிட்டு வாங்க. வேறு வழி இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா சட்டையை வாங்குகிறார்கள். இன்னைக்கு நாம செஞ்சு கொடுத்த நகையை அம்மா கஷ்டத்துக்கு ஒரு 2 பவுன் கொடு வித்துட்டு எதை வாங்கலாம்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆனால் அந்த மனைவி எப்படி இருந்தார்? தானே எடுத்து கொடுத்து விட்டு பொருளை வாங்கி வாருங்கள். 6 திர்ஹத்துக்கு வித்தாங்க. மார்க்கெட்டிற்கு சென்ற அலி ரலியல்லாஹு தஆலா 6 திர்ஹத்திற்கு விற்று பணத்தை கொண்டு வருகிற பொழுது ஒரு ஏழை கேட்கிறார், 6 திர்ஹம் யாராவது கொடுக்கிறீர்களா? சரியா கேட்டார். 6 திர்ஹம் யாராவது கொடுக்கிறீர்களா? எனக்கு தேவை இருக்கிறது என்று கேட்கிற பொழுது நாம இருந்தா என்ன செய்வோம்? இருக்கிறது ஜேப்பிலேயே 6 தான், ஏதாவது 1 2வாவது கொடுப்போம். ஆனால் அலியின் மனப்பான்மை அப்படி அல்ல. அல்லாஹ் கொடுப்பான். 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக 7 லட்சமாக ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்பதை உணர்ந்து கொண்ட அலி ரலியல்லாஹு தஆலா 6ஐயும் கொடுத்து விட்டு வெறும் கையாக வருகிறார்கள். இதை பார்த்து அல்லாஹ்வுக்கே இரக்கம் வருகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே ஒட்டகத்தை கொண்டு வந்தார்களாம். ஒட்டகத்தை கொண்டு வர அலியே இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன்ட ஒட்டகம் வாங்குற அளவுக்கு எங்க காசு இருக்கு? ஒட்டி போன வயிறோட வந்துட்டு இருக்கேன். ஒட்டகத்தை வாங்குகிற அளவிற்கு எனக்கு பணமா இருக்கிறது? இல்லை 100 திர்ஹம் கடனாக நீங்கள் கொடுத்தால் போதும். ஒட்டகத்தை வச்சுக்கங்க, கடனா கொடுத்தா போதும். அலி ரலியல்லாஹுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, காசு இல்ல, ஒட்டகத்தையாவது கொண்டு போய் அதில் வருகிற பாலை கறந்து வீட்டில் இருப்பவர்களை பசியாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த ஒட்டகத்தை கடனுக்கு வாங்கி வருகிறார்கள். 100 திர்ஹம் கடனுக்கு வாங்கி வருகிறார்கள். வருகிற வழியிலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தார்களாம். அலியே, ஒட்டகம் ரொம்ப நன்றாக இருக்கிறதே, இது எவ்வளவுக்கு தருவாய்? இது விக்கிற ஒட்டகம் இல்லைங்க, நான் வீட்டுக்கு செல்கிறேன். இல்லை இந்த ஒட்டகம் எனக்கு வேண்டும். எவ்வளவுக்கு தருகிறாய்? கடைசியில் அவரே மதிப்பு போட்டாராம். அப்படியே சுத்தி வந்து இந்த ஒட்டகத்தை மார்க்கெட்டிலே வாங்குவதாக இருந்தால் 160க்கு வாங்கலாம், அதனால் நான் 160 தருகிறேன். அலி ரலியல்லாஹுவுக்கு மகிழ்ச்சினாலும் மகிழ்ச்சி. ஏன்னா கடனுக்கு 100, அவர் சொன்னாரா ரொக்க 160 தருகிறேன். சரி கொடுங்க முதல்ல 160 கையில வாங்கிட்டு ஒட்டகத்தை கொடுத்துட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மனித தோற்றத்திலே வர புடிங்க உங்க 100 என்று சொல்லிவிட்டு 100ஐ கொடுத்து விட்டு 60ஓடு ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்குள்ளே நுழைய அன்னை ஃபாத்திமாவை பார்த்து, ஃபாத்திமா ஒரு அதிசயம் நடந்தது ஃபாத்திமா. அல்லாஹ் சொல்லுகிறானே, அவன் ஜாபில் ஹஸனத்தி ஃபலகு அஸ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மைக்கு 10 நன்மை தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, எனக்கு நடந்து விட்டது. உன்னுடைய ஆடையை நான் 6க்கு தான் விற்றேன், ஒரு யாசகனுக்கு கொடுத்தேன், ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், ஆனால் எனக்கு 60 ஒரு லாபம் கிடைத்திருக்கிறது. வர்ற வழியில கொஞ்சம் டீல் பண்ணினேன், அவ்வளவுதான். அதிலே எனக்கு 60 திர்ஹம் அல்லாஹ் லாபத்தை கொடுத்தான். பொதுவாகவே இந்த லாபத்தை பகிர்ந்து கொள்வதிலே, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதிலே அலியும் ஃபாத்திமாவும் அண்ணரையும் இணைத்துக் கொள்வார்கள். 2 பேரும் பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே, என்னை பார்த்து சிரித்தீர்களே, என்ன காரணம்? இல்ல இப்ப ஒட்டக டீலிங் நடந்துச்சான்னு கேட்டாங்க பெருமானார். ஒட்டக டீல் நடந்துச்சா? எப்படி சொல்கிறீர்கள்? ஒட்டகத்தை கொண்டு வந்தவரே ஜிப்ராயில் தான். கொண்டு வந்தவர் சொல்லிவிட்டு சென்றார். அலியின் தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது. அலி ஏழைக்கு கொடுத்த தர்மம் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது. அதனால் இந்த உலகத்திலேயே 6க்கு 60 ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதுதான் பெருமானார் அலியை பார்த்து சொன்னார்கள், அந்த நசீருல் மலாயிகா, நீ மலக்குகளால் உதவி செய்யப்படக்கூடியவர் அலியே. தனக்கு மட்டும் மலக்குகள் உதவினால் போதாது என்று பெருமானார் இந்த சமூகத்திற்கு உதவ வைத்தார்களே. யோசித்து பார்க்கிறோம். அந்த அசீருல் மலாயிகா அபு சாயிப் ரொம்ப ஒல்லி. பத்ர் போர்க்களத்தில் ஆக ஒல்லி அவர்தான். காத்தடிச்சா பறந்துருன்னு சொல்லுவாங்களா, இல்ல புல்தடிக்கு பயில்வான். பெரும் ஆளை போய் பிடிக்கிறார் அவர் பத்ர் போர்க்களத்தில். கைத்த போட்டா கட்டலான்னு கைத்த போட்டா தானா கயிறு சுத்துது, இழுத்துட்டு போகுது. பெருமானார்ட்ட வந்து சொல்றார், நாயகமே என்னாலேயே நம்ப முடியல நாயகமே, நான் கைத்த இப்படின்னா அது பாட்டுக்கு சுத்துது, கயிறு நேரா மரத்துக்கு இழுத்துட்டு போகுது, கட்டுது, யாருமே கண்ணிலே தெரியவில்லை, ஆனால் எல்லா வேளையும் மேஜிக் நடக்கிறதே.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ போடுகிற பொழுது மற்ற வேலையை மலக்குகள் பார்க்கிறார்கள். அந்த அசீருல் மலாயிகா, நீ மலக்குகளால் உதவப்படக்கூடியவர், கைதிக்கு உதவப்படக்கூடியவர். நீ நினைச்சு ஒருத்தர் கைது பண்ணணும்னு நினைச்சிட்டா மலக்கு மற்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இது யார் கொடுத்தது? பெருமானாரால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த இக்ராம். இதை விட மேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மோஜிசாக்கள் அத்தனையும் வலிமார்களுக்கு கராமத்தாக வாங்கி கொடுத்தார்கள். உலகத்தில் எத்தனையோ நபி தோன்றி இருக்கிறார்கள். தங்களுடைய மோஜிசாவை தன் கீழ் உள்ளவர்களுக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் என்னைக்காவது கைத்தடியை கீழே போட்டாங்க, அது பாம்பா மாறி இருக்கு, வரலாறு உண்டா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் என்னைக்காவது வந்து இரும்ப பிடிச்சாங்க, அது உருகி போச்சு, வரலாறு உண்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் என்னைக்காவது பிறவிக்குருட அப்படி தொட்டு தடவுனாங்க, குணமாக இருக்கிறது, வரலாறு உண்டா? இல்லை. ஆனால் பெருமானார் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். அபுதால்கள், நுகபாக்கள், நுஜபாக்கள், அகியார்கள், அன்வார்கள், முக்தார்கள், ஆரிஃபின்கள், குத்துபுகள் வரிசையா கொடுத்திருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய மோஜிசாவை இந்த சமூகத்திற்கு கராமத்தாக கொடுத்தது உலகத்திலேயே பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. இன்கிலாபுல் மாஹியா, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது பெருமானாருக்கு சொந்தமானது. ஆனால் சஹாபாக்களுக்கும் நடந்தது, வலிமார்களுக்கும் நடந்தது. அலாஉல் ஹத்ரமி அறிவிக்கிறார்கள், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்துல ஒரு சஹாபி சாராயத்தை வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யலாம்னு வாங்கிட்டு வந்துட்டார். அவருக்கு சாராயம் ஹராம்ங்கிறது தெரியல. சாராயம் குடிப்பதுதான் ஹராம் என்று நினைத்துக் கொண்டு விற்பனை ஹராம் இல்லை என்று நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டார். குடிக்கிறதா ஹராம், விற்பனை ஹராம் இல்லை, எல்லாமே ஹராம் தான். வாங்கிட்டு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சோதனைக்கு நிக்கிறாங்க. எல்லாத்தையும் சோதிக்கிறாங்க. உமரே நின்று சோதிக்கிறாங்க. அவர் அங்க நின்றுட்டு இருக்கிறார். டின்னு நிறைய சேவ் வச்சிருக்கிறார். சாராயத்தை வச்சுட்டு நிக்கிறார். உமர் ரலியல்லாஹு மாட்டினா உமர் ரலியல்லாஹு கொடுக்கிற தண்டனை கொடுமையாக இருக்கும். அதனால அல்லாஹ்விடத்தில் அழுகிறார், ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எத்தனையோ நபிமார்களுக்கு மாட்டி இருக்கிறாய், வலிமார்களுக்கு மாட்டி இருக்கிறாய், பெருமானாருக்கு மாட்டி இருக்கிறாய். என்னுடைய சாராயத்தை எப்படியாவது சிர்காவாக மாற்றி விடு ரப்பே. அன்னைக்கு ரொட்டிக்கு அந்த சிர்கா தொட்டுக்கொண்டு சாப்பிடுவார்கள். எசன்ஸ் சிர்கா தொட்டு சாப்பிடுகிற பழக்கம் உண்டு. சாராயத்தை மாத்திரு, கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை சோதிக்க வேண்டும். ஆடி போறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்து வருகிற பொழுது அந்த டின்னை திறக்கிறார்கள். அது சிர்காவாக இருக்கிறது. நேரா அந்த டின்னை வச்சிட்டு அந்த சஹாபி சஜிதாவிலே விழுந்து அழுகிறார். ரப்பல் ஆலமீனே, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட ரப்பே, இனிமேல் ஒரு காலமும் நான் இந்த சாராயத்தின் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்று அழுத வரலாறுகள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தானே இதாஅத்துல் ஹைவானாத். நபிமார்களுக்கு தான் மிருகங்கள் வழிபடும், ஆனால் வலிமார்களுக்கு வழிபட்டதே வரலாறு சொல்கிறதே. அந்த தகுதியை பெருமானார் நம் சமூகத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். சுஃபியான் சைபான், ரெண்டு பேர். சுஃபியான் சைபான், இந்த சுஃபியானு சௌரிங்கிறவரு ஃபகீஹ், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாதிரி ஃபகீஹ், மார்க்க கலை ஞானம் பெற்றவர். ஷைபான் இருக்கிறாரே, அவர் சூஃபி, உள்ரங்க கலைகளை பெற்றவர்கள் சூஃபியாக்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போலான்னு ஒண்ணா போயிருக்காங்களா. பொதுவாவே இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த ஃபகீஹுக்கு என்னைக்குமே ஒத்து வராது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா போறாங்க ஹஜ்ஜுக்கு போலான்னு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எதிரில காட்டு விலங்கு வந்துருச்சு. சிங்கம்னு வச்சுக்கோமே, சிங்கமோ புலியோ வந்துருச்சு. சுஃபியானு சௌரி நடுங்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபகீஹ் தானே, நமக்கு முன்னாடி சிங்கம் வந்து நின்னா எப்படி இருக்கும், நடுங்குகிறார். ஆனால் சைபான் தன்னுடைய ஜாமானை எல்லாம் தூக்கி சிங்கத்துக்கு மேல வச்சாராம். சிங்கத்தை கழுதையாக்கிட்டாரு. சிங்கத்துக்கு மேல வச்சு, தூக்கிட்டு வா, எனக்கு தூக்க முடியல, அதனால அல்லாஹ்வே உன்னை கொடுத்திருக்கிறான், தூக்கிட்டு வா, வந்து வழியை காட்டு, மக்கா வரைக்கும் நான் போகணும், என்னமோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி மக்கா வரைக்கும் போகணும், நீ கொண்டு வா. அந்த சிங்கம் மாநாட்டி கொண்டு இவரின் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்தது வரலாறு சொல்கிறது. இந்த சக்தி எப்படி கிடைத்தது? மிருகங்கள் வழிபடுகிற ஆட்கள் பெருமானார் வாங்கி கொடுத்தது இந்த சமுதாயத்தில். யோசிக்கிறோம்.
மசீல். கௌசுல் ஆலத்தினுடைய வரலாறு எழுதுவாங்க. 100 பேரு சோதிக்கிறதுக்காக 100 பேர் கூப்பிட்டாங்களாம் சாப்பிடுறதுக்கு. மதிய சாப்பாட்டுக்கு கரெக்டா மதிய சாப்பாட்டுக்கு ஹஸ்ரத் வீட்டுக்கு வந்துருங்க. இன்னொருத்தர் கேக்குறாரு, வந்துருங்க. வந்துடுறேன் 100 பேர் கூப்பிட்டாங்களாம். 100 பேருக்கு வந்துடுறேன். 100 வீட்டிலையும் இருந்தார்கள். வரலாறு சொல்கிறது 100 வீட்டிலும் இருந்தார்கள். அசர் நேரத்துல ஒருத்தர் சொன்னாரா, ஹவுஸ்லாலம் 100 பேர் நம்ம கூட்டம்ல, எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவர் சொன்னாரா, உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு. அவர் சொன்னாரு, எங்க வீட்டுக்கு. 100 வீட்டிலும் இருந்தார்கள். தமஸ்ஸலஹா பஷரன் ஷவியா. அல்லாஹ் அவரை போன்று 99 மலக்குகளை இறக்கி 100 வீட்டுக்கும் ஷேர் செய்யப்பட்டது. போனது எல்லாம் கௌசுதான். அன்புக்குரியவர்களே, இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது? இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது. மரங்கள் பேசும். பெருமானாரிடத்திலே பேசியது, வலிமார்களிடத்திலே பேசியது வரலாறு உண்டு, ஆதாரப்பூர்வமான வரலாறுகள். ருமானத்துல் ஆபிதீன் இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு மாதுளை மரத்துக்கு போகும்போது அந்த மரம் சொல்லுச்சான், என்னை கொஞ்சம் தொடுங்களே, உங்க கைவட்டா எனக்கு பரக்கத்தா இருக்குமே, கொஞ்சம் தொடுங்களே என்று சொல்ல அந்த மரத்தை தொட வருடம் முழுக்க அது காய் கொடுக்குமாம். வருடம் முழுக்க காய் கொடுக்கும். அந்த மரத்திற்கு கீழே இறைநேசர்கள் போய் தங்குவார்கள். ருமானத்துல் ஆபிதீன், அதுக்கு பேரே ஆபிதீன்களுடைய வணக்கசாலிகளின் மாதுளை மரம் என்று பெயரே இருந்தது. வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, மரமும் பேசுகிற ஆட்கள் அவர்களுக்கு உண்டு. பெருமானாரிடத்திலே பேசுகிறதை போன்று இவர்களும் பேச வைக்க முடியும். இதான் இக்ராம். ரசூலுடைய மக்காம் ஒரு பக்கம், இஹ்திராம் ஒரு பக்கம். ரசூல் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த கண்ணியம். இவ்வளவு ஆற்றல் படைத்த இந்த நாயகம் பேசினால் எப்படி இருக்கும்? அந்த போதனைகள் வசிக்க வேண்டும். ஜவாமி உல் கலீம், சொல்லுகிற சொற்கள் அத்தனையும் ஜவாமி, ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த சமுதாயத்தை பேசுவார்கள். அபூதரை அழைத்து பெருமானார் பேசிய விஷயங்கள் நூற்றுக்கணக்கு. ஒரு நாள் பெருமானாரினுடைய பயகாம், அபூதரை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், அபூதர், அவுசானி ரப்பி பிதிஸ்இன், எனக்கு என் ரப்புல் ஆலமீன் 9 விஷயத்தை வசியத்தாக சொல்லி இருக்கிறான். நீ விடாதே, பிடித்துக்கொள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா, என்ன நாயகமே? முதலாவதாக அல் இஹ்லாஸ் அல்லாஹு தஆலா எனக்கு சொல்லி இருக்கிறான். மன தூய்மையோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஆனால் நீ வாழ்க்கையில் இஹ்லாஸை விட்டு விடாதே. இன்னைக்கு நாம இஹ்லாஸோடு இருக்கிறோமா? அபூதர், மன தூய்மையை விட்டு விடாதே. அதனால் அபூதர் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்த காலம் முழுக்க அபூதரின் வரலாறுகளை பாருங்கள். மலக்குமார்கள்ட்ட சஹாபாக்களிடையே ரொம்ப அறிமுகமான சஹாபி யாருன்னா அபூதர் தான். அந்த இஹ்லாஸ் எந்த அளவிற்கு இருந்தது வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 6 கிதாபுகளை எழுதினாங்களே அபூ தாவூத், அதுல 6 கிதாபுகள்ல ஒரு கிதாப் அபூ தாவூத். அந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கடலோரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கப்பல்ல போயிட்டு இருந்தவர் ஒரு தும்முனாராம். அல்ஹம்துலில்லாஹ்னார். தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன சத்தம் கடல் கரைக்கு கேக்குது. அந்த காலத்துல அப்படி எல்லாம் தும்பி இருக்கிறாங்க. கடல் கரைக்கு கேட்க பெருமானார் தும்பிய சத்தத்தையும் அல்ஹம்துலில்லாஹ்வையும் கேட்டால் யர்ஹமுக்குமுல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு திர்ஹம் வாடகைக்கு படக புடிச்சு நேரா கப்பலுக்கே போயிட்டாங்க அபூ தாவூத். கப்பலுக்கு போய் உள்ள போய் அந்த தும்முனது யாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது யாரு? ஒரு வயசான ஆளு, நான் தாங்க தும்முனே, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், யர்ஹமுக்குமுல்லாஹ் சொல்லத்தான் நான் வந்தேன்னாராம். நீ நம்மால பக்கத்திலே உட்கார்ந்து அச்சுன்னு தும்முவான். இவனும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இல்ல, பக்கத்துல இருக்க ஆளு யர்ஹமுக்குல்லாஹ் சொல்றது இல்ல. மூணாவது ஆள் இன்னாலில்லாஹ் சொல்லிட வேண்டியதான் அவருக்கு. கொல்லாட்டி என்ன செய்வது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த இரவு கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பார்த்தார்கள். அபூ தாவூத், ஒரே ஒரு திர்ஹத்தை செலவழித்து நீ சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டாய். உன்னுடைய இஹ்லாஸால், மன தூய்மையால் சொர்க்கத்தை வாங்கிக் கொண்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் மன தூய்மை இருந்தால் சொர்க்கத்தையும் பூமியில் இருந்து வாங்கலாம், ஆளலாம். இதைத்தான் அபூதருக்கு முதல் பாடமாக சொல்லுகிறார்கள். நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறங்கின வரலாறு எழுதுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறங்கின உடனே எல்லா மிருகங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வந்துச்சான். இன்னைக்கு அப்படியே தலைகளை தான் மாறிடுச்சு. லீவ் விட்டா நாம மிருகங்களை பார்க்க போறோம், ஜூக்கு போலான்னு.
நிலைமை தலைகீழ மாறி இருக்குன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பிலேயே கடைசியாக நம்ம படைச்சான். படைப்பில் கடைசி படைப்பு நாம். அதனால் எல்லாம் நம்மள பார்க்க வந்துச்சு. இன்னைக்கு நிலைமை மாறி நாம் அதெல்லாம் பார்க்க, மரத்தை பார்க்க போறான், ஆட்டை பார்க்க போறான், மாட்டை பார்க்க போறான், மியூசியம்ங்கறான், ஜூங்கறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க எல்லாம் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அதிசயமா பார்க்குது. என்னடா நம்ம எல்லாம் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஆள் நிமிர்ந்து நிக்கிறானே. நமக்கெல்லாம் கை கீழ இருக்குது, இவனுக்கு கை மேல இருக்கு. நம்மளுடைய வாயெல்லாம் ஒரு மாறியா போயிட்டு இருக்குது. ஆனா இவன் பாரு அழகா சட்டையா, என்ன அழகாக அஹ்ஸனுல் காலிகின், அல்லாஹ் எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறான், என்ன அழகாக இவர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. மிருகங்கள் எல்லாம் ஆதமை ஆச்சரியமாக பார்க்க, ஆதமின் பார்வையில் ஒரு மான் மட்டும் அழகாக தெரிந்தது. துள்ளி குதித்து ஓடி வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரா போய் அந்த மானின் முதுகை தடவுகிறார்கள். அந்த மானுக்கு கஸ்தூரி வாசம் கமழ்கிறது. மானுக்கு கஸ்தூரி வாசம். எல்லா மான்களும் அந்த மானை சுட்டுகிறது. என்ன வாசம், என்ன வாசம், அற்புதமான நறுமணம். ஒண்ணு இந்த மான் சொல்லுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரே நம்ம ஜூக்கு, அவர்தான் என்னோட முதுகுல தடவுனாரு. மத்த எல்லா மானும் சேர்ந்து போச்சான், ஏன் மேலையும் தடவுங்க, ஏன் மேலையும் தடவுங்கன்னு சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு வரட்டு இழுக்கிறாங்க. எல்லாம் கத்தால நாத்தம் தான் அடிக்குது, ஒண்ணும் வாடை எல்லாம் வரவில்லை. ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேட்டார்கள், ரப்பே அந்த மானை தடவியதை போன்றுதான் இந்த மானையும் நான் தடவினேன், அதற்கு கஸ்தூரி மனம், இதற்கு கத்தாழை மனம், என்னடா ரப்பே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், அந்த மான் தடவப்பட்டது இஹ்லாஸாக, மன தூய்மையோடு. இந்த மான் எல்லாம் வந்தது, இதற்கு மன தூய்மை இல்லை. இவர் தடவுனா நறுமணம் கிடைக்கும் நினைச்சு வந்திருக்கு. நோக்கம் நறுமணமே தவிர ஒரு நபியை பார்க்க வேண்டும் என்பதல்ல. அந்த மான் நபியை பார்க்க வேண்டும் என்ற இஹ்லாஸாக வந்தது. இந்த மான்களுக்கு நபியை பார்க்கிற இஹ்லாஸ் அல்ல, சுயநலம், தாம் கஸ்தூரி மனத்தோடு வாழ வேண்டும். எண்ணி பார்க்கிறோம். இதை போன்றுதான் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக செய்பவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறார், இஹ்லாஸ் இல்லாதவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே இறக்குகிறார். இரண்டாவதாக அபூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். அபூதர் அல் அத்ல ஃபிர் ரிலா வல் கலப், கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசியத் செய்திருக்கிறான். கோபத்திலும் நீதம், சந்தோஷத்திலும் நீதம். இது ஒரு மனிதனுக்கு அவசியம். அபூதர் இதை கடைபிடித்துக் கொள்ள அபூதர். அதனால் அபூதர் ரலியல்லாஹு தஆலா எந்த நேரத்திலும் நீதமாகத்தான் நடப்பார்கள், வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தான் நடந்தால் அல்லாஹ்வும் கோபத்திலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் பழிவாங்கியதாக வரலாறு இல்லையே. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகளின் வரலாறு வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் 3 பொம்பளைய துணி நெய்வார்களாம். டெய்லி ஒரு சேலையை நெஞ்சு கொண்டு போய் வித்து அதை வச்சு வாழ்வார்கள். ஒரு நாள் 3 பேர் சேலை நெஞ்சு கொண்டு போக கடுமையான காற்று வீசி சேலையை தூக்கிட்டு போயிருச்சு. பொம்பளைகளுடைய பொருள் போயிருச்சுன்னு சொன்னா அந்த பொம்பளைய சும்மா இருக்குமா? ஆறாங்களிமாவில இருந்து போகுது. கண்ணு தெரியுமா, காது தெரியுமா, அது தெரியுமா? காத்து இப்படி தூக்கிட்டு போகுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போயிட்டாங்களா, நீங்கள் தானே இந்த ஊரினுடைய சக்கரவர்த்தி, அரசர் நீங்கள் தானே, என்ன அநியாயம் தெரியுமா? காற்றையும் ஆளுகிற சக்தி அவருக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பெண்கள் சென்று சொன்னார்கள், 3 பேரே அதை வித்துத்தான் வாழ்றோம் தாவூதே, ஆனால் சேலையை எடுத்துக்கொண்டு இந்த காற்று சென்றதே, அழைத்து கேளுங்கள். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 பயணிகள் வந்தார்கள். கடலிலே கப்பல் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம், படகிலே கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது. கடுமையாக நடுங்கி ஓட்டை வேறு விழுந்து விட்டது. நாங்கள் இறந்து விடுவோம் போல் தெரிந்தது. நாங்கள் நேர்ச்சி செய்தோம், ஒரு 1000 திருகத்தை கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொடுத்தலாம்னு நேர்ச்சி பண்ணணும். எங்கிருந்தோ 3 சேலை பறந்து வந்துச்சு. அதை வச்சு ஓட்டையெல்லாம் அடைச்சு நாங்க நேரா வந்து சேர்ந்துட்டோம். இறைவன் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான். யாரோ ஏழைகள் பாவம் 3 சேலையை விட்டிருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால் தாவூதே அவர்களை கண்டுபிடிச்சு இந்த 1000 அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த 3 இங்க தான் நின்னுட்டு இருக்குது, கொடுத்துருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ ஒரு சேலை விற்பதாக இருந்தால் 2 திருகத்திற்கு விற்பாய், ஒரு சேலையை 3க்கு விற்பாய். ஆனால் உன்னின் மீது இறக்கப்பட்ட ரப்பல் ஆலமீன், உன் தேவைகளை புரிந்து கொண்ட ரப்பல் ஆலமீன் உனக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான், 1000ஐயும் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்களாம். அப்ப
அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் நீதம் புரிகிறது. அந்த 3 பெண்களுக்கும் ரப்பல் ஆலமீன் நம் தேவைக்கு ஏற்றவாறு கடன் வச்சிருக்கிறோம், நம்ம தேவைக்கு ஏற்றவாறு ஒரு கல்யாணம் நடக்க போகுது, எங்கிட்டு இருந்து காசு வருதுன்னு தெரியலையே, தேவைக்கு ஏற்றவாறு நேரத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து கொடுக்கிறானே, அந்த நீதம் உலகத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரிடத்திலே சொல்லிக் காட்டுகிறார்கள். மூன்றாவதாக அபூதரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு ஏவி இருக்கிறான் அல் கஸ்த ஃபில் கினா வல் ஃபக்ர், நடுநிலையாக நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறான். காசிற்கு ஆடக்கூடாது. சில பேரை பார்த்தா கையில காசை பார்த்த உடனே பம்பரமா சுத்துவான், பாக்கெட் தீர்ந்த உடனே கபரஸ்தான்ல போய் கட்டில உட்கார்ந்துருவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், வலா தஜஅல் யதக மஅலூலத்தன் அலா உனகிக் வலா தபசுத்துஹா குல்லல் பஸ்த், நீ ஜோப்பு தெரியாமல் கையை கட்டிக்கொள்ளாதேங்கற அல்லாஹ். வலா தஜஅல் யதக மஅலூலத்தன் அலா உனகிக், கையை கட்டி இப்படி கையை கட்டினா ஜோப்பு தெரியுமா? சில கஞ்சர்கள் இப்படியும் இருப்பார்கள், ஜோப்பையே காட்டாத கஞ்சர்கள் இப்படியும் இருக்காதே. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள், நாயகமே என்னுடைய சொத்தை எல்லாம் நான் பைத்துல் மாலில் சேர்த்து விடுகிறேன், ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, உன் பிள்ளைகளை ஏழையாக்கி விடாதே என்றார்கள். உன் சொத்தை புள்ள ஏழைக்கு அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிட்டு உன் பிள்ளை அனாதை இல்லத்திற்கு செல்வதற்கா? வேண்டாம், உன் சொத்துக்கள் உன் பிள்ளைகளிடத்தில் இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதனால் முற்றும் துறவிகளாக மாறிப் போக சொல்லி மார்க்கம் சொல்லவில்லை, நடுநிலையாக நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு அல்லாஹ் ஏவி இருக்கிறான், நடுநிலையாக நடக்க வேண்டும். இன்னைக்கு நம் சமுதாயத்தில் அது இருக்கா? நடுநிலை இருந்தா ஒண்ணு ஆகா ஓஹோ, அல்லது ஒண்ணுமே இல்ல. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்கும் பார்க்கலாம், அந்த சொத்து தகராறு. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அக்கானி கூட எழுதுவார்கள், அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, கடுமையான சண்டை. அண்ணன் கூட்டு போய் வீட்டுல சொன்னாரு, தம்பி சொத்துக்களை நம்ம அழகா பிரிச்சுக்கலாம், நமக்குள்ள ஏன்டா பிரச்சனை என்று நேரா மொட்டை மாடி கூட்டு போயிட்டார். கூட்டு போய், தம்பி எனக்கு பூமியிலிருந்து ஒரு 11 அடி இந்த வீடு மேல வரைக்கும் எனக்கு சொந்தம், அதுல இருந்து வானம் வரைக்கும் உனக்கு சொந்தம்டா, அதுல இருந்து வானம் வரைக்கும் உனக்கு சொந்தம், நீ வச்சுக்கோ, நான் வெறும் இந்த 11 அடியை மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. இப்படி சொத்து பிரிக்கிற சமுதாயம் நம் சமுதாயம். இது நடுநிலையா? அல்லாஹ் நடுநிலையை ஏவுகிறார். பெருமானார் 4ஆவதாக சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வாஃபு அம்மல் லலமக், நபியே உனக்கு அநீதி அளித்தவர்களை மன்னித்து விடு என்று சொல்லி இருக்கிறான். பெருமானாருக்கு அநீதி அளித்த அத்தனை பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அதனால் அபூதரே உனக்கு அநீதி அளிக்கிற அத்தனை பேர்களையும் நீ மன்னித்து விடு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான், 5ஆவதாக வாத்தி அம்மன் ஹரமக், உனக்கு தடுத்தவர்களுக்கும் நீ கொடு என்று அல்லாஹ் சொன்னான். நான் கொடுத்தேன். எனக்கு சாவியை கொடுக்க மறுத்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹா, காபாவுக்குள்ளே நுழைகிற சாவியை கொடுக்க மறுத்தவருக்கு ஃபத்ஹ் மக்காவிலே அவருக்கே கொண்டு போய் கொடுத்து. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஆளு தான் கொடுக்க மறுத்தார்ல, உங்களுக்கே சாவி கொடுக்காத ஆளுக்கு நீங்க போய் திருப்பி சாவியை கொடுக்குறீங்களே. பெருமானார் சொன்னார்கள், கியாமத் நாள் வரை, பெருமானார் சொன்ன வார்த்தை, கியாமத் நாள் வரை இந்த சாவி இவரின் குடும்பத்தில் தான் இருக்கும் என்றார்கள். இதுக்குள்ள நிறைய அர்த்தம் அடங்கியிருக்கு. இந்த சமுதாயம் உஸ்மான் இப்னு தல்ஹாவின் பரம்பரை போய் முடிஞ்சிராது, கியாமத் நாள் வரைக்கும் போகும், நல்ல அபிவிருத்தி கொண்ட சமுதாயம் என்பதையும் பெருமானார் சூசகமாக சொல்லி இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை இன்றும் காபாவின் சாவி உஸ்மான் இப்னு தல்ஹாவின் குடும்பத்தாரிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமே. அன்புக்குரியவர்களை, தடுத்தவர்களுக்கும் கொடுப்பார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 6ஆவதாக அபூதர் சில்மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவர்களோடு ஒட்டிவாள் என்று அல்லாஹ் எனக்கு சொல்கிறான், நீயும் உன்னை வெட்டி வாழ்பவர்களோடு ஒட்டிவாள். அபூதர்ரை யாருக்குமே பிடிக்காது, சஹாபாக்கள் யாருக்குமே அபூதர்ரை பிடிக்காது. காரணம் என்னன்னா, நாளைக்கு எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்றவர் அவர். நாளைக்கு அல்லாஹ் இல்லையா, இன்னைக்குள்ள அல்லாஹ் தானே நாளைக்கு, அதனால இன்னைக்கு இருக்கிறத முதல்ல க்ளோஸ் பண்ணு, நாளைக்கு புதுசாக அல்லாஹ் கொடுப்பான். பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கிற அல்லாஹ் எந்த பறவையாவது லாக்கர் வச்சிருக்கா? எந்த மிருகமாவது லாக்கர் வைத்திருக்கிறதா? வைத்து வைத்து பூட்டி பூட்டி பாதுகாத்துக் கொண்டு உள்ளேயே படுத்திருக்கிறதா? இல்லையே, அல்லாஹ் தானே கொடுக்கிறான். இதை போன்றான் நமக்கும் கொடுப்பான், வைக்க கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல பெரும் பிரச்சனை வந்து கடைசில பாலைவனத்துல தனியா ஒரு வீட்டை கட்டி நீங்க இங்கேயே இருந்துக்கங்க பாவா என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா, நீங்க நாட்டுக்கு வராதீங்க, வந்தா பிரச்சனை தான், அதனால காட்டிலே இருந்துக்கங்கன்னு வச்சிட்டு வந்தாங்களாம். பெருமானார் சொன்னார்கள், சில்மன் கதஅக்க, உன்னை எத்தனை தடவை வெட்டினாலும் நீ ஒட்டி வாழ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து 3 விஷயங்களை சொல்லுகிறார்கள் அபூதருக்கு. அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அல்லாஹ் என்னை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், சும்தி ஃபிக்ரா,
என்னுடைய மௌனத்தை கூட சிந்தனையாக்கி இருக்கிறார். ஒருத்தனுக்கு சிந்தனை எப்பொழுது வரும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது வராது, மௌனமாக இருந்தால் தான் சிந்தனை வரும். போய் கவிஞர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க, அரை மணி நேரத்துல நான் அற்புதமான ஒரு பாடலை ஏற்றி விடுவேன். மௌனம் சிந்தனையை உருவாக்கும். என் மௌனம் முழுக்க சிந்தனை. அபூதர், நீ மௌனமாக இரு, அதிகமாக பேசாதே என்றார்கள். நீங்க நம்மால் என்ன சொல்றான், நீ மௌனமா பேசாம வீட்டுல இருந்தா பைத்தியம் முடிச்சிடும், 4 ஏத்து கூட சேர்ந்தே திரியுங்கிறான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருக்கு சட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், ஞானி லுக்மான் அந்த உருக்கு சட்டையை போய் பார்க்கறாங்க. கேட்கணும்னு மனசு தோணுது, இத வச்சு என்ன செய்வீங்கன்னு கேட்கணும்னு. ஆனால் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மௌனம் பதில் சொல்லுகிறது. எதுக்கு தேவையில்லாம கேட்பானே, அந்த உருக்கு சட்டையை வாங்கி நாம ஏதாவது செய்வோமா? நம்ம கேட்கவே தேவையில்லை, மௌனமாக இருப்போம். மௌனமாக இருக்கிறார்கள். எழுந்து கிளம்புகிற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்களாம், இந்த உருக்கு சட்டை இது போருக்கு பயன்படுத்துற ஆடை, இதை நான் ஒரு நாளைக்கு 600 திர்ஹத்துக்கு விற்பேன், ஒண்ணுதான் செய்வேன், 200 நான் வைத்துக் கொள்வேன், 200 ஏழைகளுக்கு கொடுப்பேன், 200 என் சொந்தத்திற்கு கொடுப்பேன். உடனே தாவூத் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். என் மௌனம் எவ்வளவு பெரிய பதிலை வரவழைத்தது பார்த்தாயா என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லாடலில் இருந்து லுக்மான் சொல்லுகிறார்கள் என்றால் மௌனம் அனைத்தையும் வரவழைத்து விடும். அதனால் அபூதர், நீ மௌனமாக இரு. வன்முத்துக்கி திக்ரா, அல்லாஹ் எனக்கு எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் என் பேச்சு முழுவதையும் திக்ராக இருக்கிறான், திக்ராக்கி இருக்கிறான். பெருமானார் சொல்லுகிறார்கள், உலகத்தில நாயகத்தின் பேச்சு மட்டும்தான் முழுமையா பாதுகாக்கப்பட்டிருக்கு. பெருமானார் 23 ஆண்டுகள் பேசிய பேச்சுக்கள் சஹாபாக்களின் வழியாக, தாபிஈன்களின் வழியாக, தபா தாபிஈன்களின் வழியாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. நாம சொல்றமே கால ரசூலுல்லாஹ்னு சொல்றமே, இது மாதிரி உலகத்துல எங்கேயாவது இருக்கா? ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, அது எங்க போய் முடியும்? ஒரு புத்தகம் எங்க போய் முடியும்? அன்பிற்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் ரசூலோடு போய் முடிகிற ஒரே வேதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸும் குர்ஆனும் தானே. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். என் பேச்சு முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ذிக்ராக ஆக்கி இருக்கிறார். அடுத்து சொன்னார்கள், வநல்ரி இப்ரா, என்னுடைய பார்வை முழுவதையும் அல்லாஹ் படிப்பினையாக ஆக்கி இருக்கிறார். அதனால அபூதர், நீ எதை பார்த்தாலும் படிப்பினை பெற்றுக்கொள். ஒரு பொருளை பார்க்கும்போது அதிலிருந்து உனக்கு படிப்பினை தோன்ற வேண்டும் அபூதரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து இந்த 9ஐயும் உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடி என்றார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன உபதேசங்கள் ரொம்ப ஆழமான உபதேசங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழைத்து சொன்னாங்க, அப்துல்லாஹ், இப்லீஸை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் நாயகமே, சொல்லுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரையும் ஏமாற்றுகிற இப்லீஸ் சில நேரங்களிலே உண்மையை அவன் நபிமார்களிடத்திலே சொல்லுவான் என்றார்கள். எல்லோரையும் ஏமாற்றுகிற இப்லீஸ் சில நேரத்திலே நபிமார்களிடத்திலே உண்மையை சொல்லுவான். உதாரணத்திற்கு பெருமானார் சொல்கிறார்கள், நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு நாள் வந்தானா இப்லீஸ், நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா. என்ன சந்தோஷம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ரப்பல் ஆலமீனே இப்லீஸே திருந்தறதா முடிவு பண்ணிட்டாரப்பே. அல்லாஹ் சொல்லுவான், அவன் திருந்த மாட்டான் மூசா. அல்லாஹ் அவன் சொல்லிட்டான், மன்னிப்பதற்கு நீ ரெடியா? அல்லாஹ் சொன்னா, நான் மன்னிக்க தயாராகத்தான் இருக்கிறேன், அவன் திருந்த மாட்டான் மூசா. அல்லாஹ் என்கிட்ட ஒப்புதல் சொல்லி இருக்கிறான், வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அதெல்லாம் திருந்தி வாழ்ந்துருவான். திருந்த மாட்டான் மூசா. இல்ல, நான் சொல்றேன் திருந்திடுவான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கி இருக்காங்கன்னு தெரியும். நேரா ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்னேன், செய்யல. இப்ப கபர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல போய் சஜிதா செய்ய சொல்லு. ஆதமின் கபருக்கு முன்னால் சஜிதா செய்யட்டும், நான் மன்னித்து விடுகிறேன். நேரா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப சிம்பிள் மேட்டர், அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு சின்ன விஷயம் தான். என்ன? ஆதமுக்கு அல்லாஹ் உன்னை சஜிதா செய்ய சொன்னானா? ஆமா சொன்னா. நீ செய்யலையா? ஆமா செய்யல. இப்ப செய்யலாம்ல? இப்பதான் இல்லல. அவன் இப்பதான் இல்ல இருந்தா தானே செய்ய. இல்ல, இப்பதான் இறந்து மண்ணுக்குள்ள இருக்கிறார்ல, அதனால போய் அந்த கபரஸ்தான் பக்கத்துல சஜிதா செஞ்சா. என்னது? மண்ணுக்கா? உயிருக்கே செய்யல, மண்ணுக்கா? ஒரு நாளும் நடக்காது மூசா. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொன்னானே கேட்டம்மா, ஒரு நாளும் நடக்காது மூசா. இருந்தாலும் எனக்கு நீ உதவி செஞ்சேங்கிறதுனால நான் சொல்றேன் ஒரு சில விஷயங்களை. மூசா, நான் எங்கெல்லாம் இருப்பேன் தெரியுமா? 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தான்னா 3வது நான் இருப்பேன், கிளப்பி விடுவேன்.
உட்கார்ந்து இருக்கவனை எந்திரிக்க வைப்பேன், எந்திரிக்கிறவனை குதிக்க வைப்பேன், 4 பேர்த்த பிடிக்க வைப்பேன், திமிர வைப்பேன், எல்லாம் அங்க நான் இருப்பேன். போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுகிறார்களா, அங்க நான் இருப்பேன். ஓடுறா கொன்றுவானுங்க, ஓடுறா என்று பின்னாடி துரத்திடுவேன். முசா, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனியாக இருக்கிறார்களா, அங்க நான் 3வது இருந்து எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன். காதல் என்ற பேரிலே கர்மாந்திர காமத்தை உருவாக்கி விடுவேன், நான் சேர்த்து வைத்து விடுவேன். இந்த 3 இடத்திலும் நான் இருப்பேன். எனக்கு உதவுனதுனால உனக்கு உதவிட்டேன். சில நேரத்திலே இப்லீஸ் உண்மையை சொல்லுவான். சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்னிடத்திலே வந்து சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அவனிடத்திலே கேட்டேன், இப்லீஸ் உனக்கு நண்பர்கள் எத்தனை பேர் என்று கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் 10 பேருன்னா. இப்ப நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோங்கிறத நாம் யோசிக்க வேண்டும். நெருக்கமான நண்பர்கள் எனக்கு 10 பேர்கள் இருக்கிறார்கள் என்றான். அதில் முதலாவதாக இமாமுன் ஜாயிர், அநீதி அளிக்கிற தலைவன் என்றான். ஒரு தலைவர் சமூகத்துக்கு அநீதி அளிச்சா கூட நான் இருந்து காசை ஃபுல்லா ஓம் பொட்டியில வை, அவனுக்கு என்ன உதவி செய்யணும், எல்லாம் உனக்குத்தான் வர வேண்டியதுன்னு சொல்லி உள்ள திணிக்க வச்சிருவேன். என் நண்பன், முதல் நண்பன் இமாமுன் ஜாயிர். மக்களுக்கு தலைவன் என்பவன் சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற சமூகத்திலிருந்து சுரண்டக்கூடாது. ஆனால் இமாமுன் ஜாயிர் தான் இப்லீஸினுடைய முதல் நண்பன். இரண்டாவதாக என்னுடைய நண்பன் கினன் முத்தகப்பிர், பெருமை அடிக்கிற பணக்காரன் தான் என் நண்பன். காசு வந்த உடனே சேர்த்து பெருமையும் கொடுத்துருவேன். உன்னை மாதிரி வருமா, இந்த வீட்லயே இந்த ஊர்லயே பெரிய வீடு ஒன்னதான், 4 பேர்த்திட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல விட்டுருவான். 4 பேர்த்திட்ட சொல்லு, இதை சொல்லு அதை சொல்லு, நான் 100 பேத்துக்கு கூப்பிட்டு அப்படி விருந்த வச்சு என்னுடைய பணத்தினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா என்று நான் காட்ட வைத்து விடுவேன். கினன் முத்தகப்பிர், பெருமை அடிக்கிற பணக்காரன் எனது இரண்டாவது நண்பன். மூன்றாவதாக தாஜிருன் ஹாயின், தாஜிருன் ஹாயின், ஏமாற்றுகிற வியாபாரி. வாங்கும்போது நல்ல எடை கொடுத்து வாங்கிட்டு கொடுக்கும்போது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ குறைச்சு கொடுக்கிறது. இரும்பு வியாபாரத்தில் ஒரு 50 கிலோ 100 கிலோ அடிச்சு கொடுக்கிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ரேஷன் கடையை போன்று தன் கடையை நடத்துகிற தாஜிரே ஹாயின், மோசடி வியாபாரிகள், சமூகத்தை அடித்து பிழைக்கிற வியாபாரிகள் எனது நண்பர்கள். இந்த வேலையை நான் தான் செய்ய சொல்லுவேன். நேரா போன உடனே இப்படி ரொம்ப கரெக்டா வியாபாரம் பண்ணா நீ சீக்கிரம் கபரஸ்தானுக்கு போயிருவ, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் உலகத்துல, காம்படிஷன் வியாபாரத்துல உன்னால வாழவே முடியாது என்று ஒரு மாயையை போடுவான். போட்டு என் நண்பனாக மாட்டிக் கொள்வேன். 4வது என்னுடைய நண்பன் யார் தெரியுமா, தாலிக், தலாக் விடக்கூடியவன் என்றான். நேர சின்ன சண்டை தான் வரும், அவ கூட என்னால வாழ முடியாது, தலாக் கொடுத்துருவோம், முத்தலாக் பொடி. இன்னைக்கு தலாக்குக்கு எஸ்எம்எஸ்ல தலாக்கு, இமெயில்ல தலாக்கு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இன்றைய சமுதாயத்தினுடைய அவலம். உன்னையே நம்பி வந்த அந்த பெண்மணி, உனக்காகவே வாழ்க்கை நடத்துகிற அந்த பெண்மணி, அவள் பேசுகிற ஒரு வார்த்தையை பொருந்திக் கொள்ள முடியாதா? அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும், அவனிடத்திலே சில விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம், அதுவே உனக்கு கைர், அதுவே உனக்கு நலவாக இருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால் ஏற்று வாழுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிற பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனைவியின் மீது கோபம் கொண்டு தலாக் விடுகிற கணவன்மார்கள் அங்க நான் இருப்பேன். சைத்தான்லயே படா சைத்தான் யாருன்னா ஹதீஸ்கள்ல வருது, தன்னுடைய படைகளை அனுப்புவான், ஒவ்வொரு நாளும் அனுப்புவான். எல்லாரும் வருவாங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி. ஒருத்தன் வந்து சொல்லுவான், 2 பேர் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிச்சுட்டல்ல, தலாக் சொல்லிட்டான்ல, சபாஸ் நீ தான்டா எனக்கு ஏற்ற மாப்பிள்ள, வாடா பக்கத்துல உட்கார்றா என்று சொல்லுவானாம். அன்புக்குரியவர்களே, இப்படி சைத்தானுக்கு இன்பத்தை தருவது தலாக்கு தானே. அந்த தாலிக்குகள், தலாக்கு விடக்கூடியவர்கள் என்னுடைய நண்பர்கள். 4வதாக. 5வதாக அல் மன்னான், செய்த உபகாரத்தை சொல்லிக் காட்டுபவன் என் நண்பன். ரகசியமாக உபகாரம் செய்ய வேண்டும், எந்த உபகாரமாக இருந்தாலும், பொருளாதார உடல் ரீதியாக எந்த உபகாரமாக இருந்தாலும் ரகசியமாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த ரகசியமாக செய்வதை சொல்லிக் காட்டக்கூடியவன். நானு 2500 ரூபாய் அங்க கொடுத்துட்டேன், நீ உனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம்,
அத போய் அப்படியே ஊரே சொல்லிடுறது. சைத்தான் தான் தூண்டி விடுவான், நீ சொல்லு. இதனால 4 பேத்துக்கு தெரிஞ்சா அவங்களும் செய்வாங்கல்ல, இப்படி எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டு சொல்லி காட்ட வைக்கிற மண்ணான் எனது நண்பன். அடுத்ததாக நம்மாம் கோள் சொல்லுகிற இடத்திலே நான் இருப்பேன். கோள் சொல்லக்கூடியவன் என் நண்பன். கோள் சொல்லக்கூடியவன். ரூஹுல் பயானிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். ரூஹுல் பயான் அழகான வரலாறு. ஒரு அம்மாவை மார்க்கெட்ல வித்தாங்களா ஒரு அடிமைய. இந்த அடிமைக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல, ஒரு சின்ன பழக்கம், அப்பப்ப கோள் சொல்ல, அவ்வளவுதான். கோள் தானே சொல்லுன்னு ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாரு. கோள் தானே பரவாயில்ல வாங்கிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி நேரா கணவன்கிட்ட போய் சொல்லுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, மனைவியினுடைய நடத்தை சரியில்லை, வேண்டா பாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வருவாரு. அப்படியான்னு கேட்டுக்கிட்டான். மனைவிட்ட போய் சொல்லுச்சு, உன் கணவன் நடத்த சரியில்லை. கணவன் நடக்க சரியாகணும்னா அவனுடைய பெடரி முடிய ராத்திரி தூங்கும் போது போய் வெட்டணும்னு. பொம்பளை எல்லாம் எதை சொன்னாலும் கேக்குங்களே. எதை சொன்னா, அப்படியா என் கணவனுக்கா 2 3 உன் கணவனுக்கு அங்க அப்படின்னு அப்படியான்னு பதறி போய் இரவு நேரத்திலே ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு பிடரி முடியை அறுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக் கொண்டு போக என் தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஆமா, அவன் சொன்னது சரிதானே, கொலை செய்யறதுக்காக கத்தி எடுத்துட்டு வர்றான்னு வேகமா கத்தியை புடிங்க மனைவியை குத்திட்டான். மனைவி செத்தா. மனைவியின் சொந்தக்காரர்கள் இவனை குத்துனாங்க, இவன் செத்தான். இவன் சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரங்களை கொலை, அந்த சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்களை கொலை, ஒரே கொலை களம். என்ன சின்ன கோல் தான், ஒரு சின்ன கோல் தான். அன்பிற்குரியவர்களை, இப்படி கோல் சொல்லி திரிபவர்கள் என்னுடைய நண்பர்கள். 6வதாக சொன்ன ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிடுபவன் எனது நண்பன். வட்டியோடு தொடர்பு கொண்டவன் என் நண்பன். வட்டி இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று நினைப்பவன் என் நண்பன். வியாபாரத்திலே வட்டியை கலப்பவன் என் நண்பன். தொழில்துறைகளிலே வட்டியை கலப்பவன் என் நண்பன். அடகு வைத்து வாழ்பவன் என் நண்பன். அத்தனையும் உள்ளே சேரும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 8வதாக அல் முத்தஹாவின் ஃபி ஸலாஹ், தொழுகையிலேயே பொடுபோக்காக இருப்பவன் என் நண்பன். தொழுகை நின்ன உன்ன அங்க எப்படி நிக்கணும், பிஸ்மில்லாஹ் அப்பதான் அல்லாஹ் அக்பர் கொட்டாவி, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும். கொட்டாவி வருகிற இடமா அது? அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய இடம். ஃபர்ஸ்ட் ஏறிடுவான் பிஸ்மில்லாஹ், உள்ள போய் அதுக்கப்புறம் அப்படி வைத்த கலக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன், தொழிலை விட்டுட்டு ஓடுவான். அல் முத்தாவின், எத்தனை ரக்காத் தொழுதோம், எத்தனை ரக்காத் நடந்திருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஸலாத்திலே வஸ்வசாவை ஏற்படுத்தக்கூடியவன் என் நண்பன். இப்லீஸ் சொல்லுவான், இதை நான் ஏற்படுத்தி இவனை என் நண்பனாக ஆக்கிக் கொள்கிறேன். யார் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் என் நண்பர்கள். 9வதாக மானிஉஸ் ஸகா, ஜகாத்தை யார் தடுத்து உலகத்திலே வாழுகிறானோ அவன் என் நண்பன். ஜகாத் கொடுக்காம வாழ்வான். ஒரு காலத்துல சஹாபாக்கள் 2 வருஷத்துக்கு சேர்த்து ஜகாத் கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூலிக்க சொல்லி உமர் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. ஆமிலே ஜகாத் உமர், ஜகாத் வசூலிக்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு போயிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு போகும்போதே சொன்னாங்க, நாயகமே நான் கொஞ்சம் கோவக்காரன், எவனா ஜகாத் கொடுக்கலன்னு அடிச்சு விடுவேன். பெருமானார் அதெல்லாம் ஒண்ணு வேணா போயிட்டு வாங்கன்னாங்க. எல்லாரும் உமர் போன உடனே ஜகாத் எடுத்து கொடுத்துட்டாங்க. காரணம் பெருமானாரினுடைய நோக்கம், உமர் போனா தான் ஒழுங்கா கொடுப்பான். ஜகாத் வசூலிக்கிறதுக்கு உமர் போனா தான் ஒழுங்கா கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு போற எல்லாம் கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹுக்கு ஆகவே ஆகாது. இவர் ஒரு ஜதுப்பாட்டி, அவர் ஒரு ஜதுப்பாட்டி, இது ஒரு சுடு தண்ணி அது ஒரு சுடு தண்ணி. 2 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போய் அப்பாஸ் ரலியல்லாஹ்ட்ட ஜகாத்தை கொடுங்க. உன்கிட்ட தான் கொடுக்கணுமே, கொடுக்க முடியாது, வேலைய பாரியா. உமர் ரலியல்லாஹுக்கு வந்ததே கோபம். பெருமானார் அனுப்பி இருக்கிறார்கள், ஜகாத்தை கொடுங்கள். அதான் வரும்போதே தெரியுதுல நாயகன் தான் அனுப்பி இருப்பாங்கன்னு. உன்கிட்ட கொடுக்கிறதுக்கு நான் நாயகத்துல போய் கொடுக்க முடியாத, என்னால வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்ததே கோபம். உமர் ரலியல்லாஹுக்கு நேரா நாயகத்துல போய், நாயகமே நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனா இல்லையா, இந்த அப்பாஸ் கொடுக்க மறுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே சொன்னாங்க, போன வருஷமே இந்த வருஷத்துக்கு சேர்த்து அவர் கொடுத்துட்டாருன்னாங்க. சென்ற வருடமே அப்பாஸ் இந்த வருடத்தினுடைய ஜகாத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மானே ஜகாத், நாம் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம். 10வதாக யகீலுல் அமால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீண்ட கற்பனைவாதி. இப்லீஸ் சொல்லுவான், அவன் என்னுடைய கூட்டாளி. எப்ப பார்த்தாலும் நான் கடை வச்சு அந்த கடையில் அப்படியே டெவலப் ஆகி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை அப்படியே 2 வீட்டை வாங்கி
என்ன காசே வந்திருக்காது, கல்லாவே நிறைஞ்சிருக்காது, போனியா இருக்காது, அது முன்னாடி 4-5 மாடி வீடு கட்டிடுவான். இப்படி கற்பனையிலேயே எவர்கள் மிதக்கிறார்களோ அவர்கள் என் நண்பர்கள். 10 பேரும் என் நண்பர்கள். இப்னு மஸ்ஊத் இந்த 10 பேரினுடைய லிஸ்டில் நீ வந்து விடாதே என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகாம், பெருமானாரினுடைய இஹ்திராம், பெருமானாரினுடைய இக்ராம், அவர்களுடைய சங்கையை புரிந்து கொண்டார், அவர்களுடைய போதனையின் மரியாதை தெரியும். எனவே அண்ணலின் வழி நடந்து வாழ்க்கையில் சிறக்க வல்லோன் நல்ல வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹ்ரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.